ஹலோ, மகிழம்பு சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லலாம்னு நினச்சிட்ருக்கேன். யார் வீட்லேயாவது பிள்ளைங்க கல்யாணத்துக்கு தடை தாமதமாகி வரன் முடியாமல் போய்கிட்டே காலம் தாழ்ந்து வயதாகிட்டே இருக்குன்னு நினச்சிங்கன்னா, கவலைப்பட்டீங்கன்னா, ஒரு கோவிலில் பரிகாரம் செஞ்சிங்கனாக்கா உடனே நடந்துடுது. அது எங்கே இருக்குன்னா, திருவாரூர் மாவட்டம் நனிலம் தாலுக்கா அச்சுதமங்கலம் கிராமத்தில் இருக்குது. அச்சுதமங்கலம் கிராமத்தோட நடு மையத்தில் பெரிய கோயில்னு சொல்லப்படுற சோமநாத சுவாமி ஆலயம்தான் அது. சுற்றிலும் நிறைய கோயில் இருக்குது. இருந்தாலும் இந்த கோயிலில் இருக்கிற கல்யாண சுந்தரனாரை வேண்டிக்கிட்டு அவர்கிட்ட பிரார்த்தனை வச்சோன்னா ஒரே ஒரு முறை வச்சாலே போதும், 3 மாதத்தில் கல்யாணம் முடிஞ்சிடுதுன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் அப்படி வெகு தூரத்துலேருந்து வெளியூர்லேருந்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு போகிறாங்க. கல்யாணம் 3 மாதத்துலேயே முடிஞ்சிடுன்னு பத்திரிக்கை வைக்கிறவங்க இருக்காங்க. அப்புறம் மணமக்களாகவே அழைச்சிட்டு சாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டும் போகிறாங்க. அதனால் யாரும் உங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு மனக்குறை கவலை இருந்ததுனாக்கா, இந்த ஊரை தேடி பிடிச்சி பஸ்ஸு கும்பகோணம் திருவாரூர் 2 வழியிலையும் வரலாம். அந்த ஏரியாவில் இருக்கவங்க அப்படியும், இந்த வழியாக வர்றவங்க இப்படியும் வரலாம். திருவாரூர் வழியாகவும் வரலாம், கும்பகோணம் வழியாகவும் வரலாம். ஒரு 15-20 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. அங்கேருந்து நிறைய பஸ் வசதி இருக்குது. அப்படி வந்துட்டிங்கனாக்கா ஊருக்குள்ளே நிறைய ஆட்டோக்களும் இருக்குது. பஸ்ஸில் இறங்கி ஆட்டோவில் வரலாம். ஆனால் பெரும்பாலும் வர்றவங்க பூரா காரில் தான் வர்றாங்க. வசதியானவங்க தொலை தூரத்துலேருந்து ட்ரெயினில் இறங்கி கார் எடுத்துகிட்டு வர்றவங்களும் இருக்காங்க. அதை மாதிரி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு எல்லாருக்குமே அவங்கவுங்க வேண்டுதல் நிறைவேறிடுது. ஒரே ஒரு முறை அர்ச்சனை பண்ணிட்டு போனால் போகிறோம். வேறு ஒன்றும் பெரிய கஷ்டமான பரிகாரங்கள்லாம் கிடையாது. மணமகனோ மணமகளோ அவங்கள அழைச்சிட்டு வரணும். யாருக்கு நடக்கணுமோ அவங்கள அழைச்சிட்டு வரணும். அவங்களுக்கு தான் சாமிக்கிட்ட பிரார்த்தனை பண்ணி மாலை போட்டு பிரகாரத்தை சுற்றி வர சொல்கிறாங்க. பிரகாரம் சுற்றி வரணும். அது அவங்களே செய்யும்போது தான் நல்லாயிருக்கும். கல்யாணம் முடிய விட்டும் அவங்களே தான் வரணும். 2 நட அவங்க வர மாதிரி இருக்கும். அதனால் பயப்படாமல் கவலைப்படாமல் கல்யாணம் நடக்கலையேங்கிற கவலையை தூர வச்சுட்டு சோமநாதரை சோமநாதர் ஆலயத்தில் இருக்க கல்யாண சுந்தரனார், சோமநாதர் 2 பேருக்குமே அர்ச்சனை அபிஷேகம்லாம் செஞ்சுக்கிட்டு போகணும். அதுக்கான மாலை மற்ற என்னென்ன வேணுங்கிறது ஒரு அர்ச்சனையும் மாலைகள் தான் கேட்பார் எங்கள் அர்ச்சகர்கிட்ட. நீங்கள் ஏதாச்சும் தகவல் வேணும்னா என்கிட்ட கேளுங்க. இந்த சேனல்லே கேட்டிங்கனாக்கா நான் அர்ச்சகரோட நம்பரை வாங்கி தரேன். அதன்படி செஞ்சுட்டு போனீங்கன்னா உங்களோட குறை நீங்கி நிவர்த்தி ஆகிடும். ஆலயத்துக்கு வர்றதுக்கு இப்போலேருந்தே நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். என்ன வேணும்னாலும் தகவல் வேணும்னாக்கா கேட்டிங்கனாக்கா கமெண்டில் நான் உங்களுக்கு பதில் சொல்லிடுறேன். அர்ச்சகரோட நம்பரை வாங்கி கொடுத்தா எந்த நேரம் வேணாலும் அவர் பேசுவார். அவர்கிட்ட பேசிக்கிட்டு நீங்கள் டைம் கேட்டுக்கிட்டு அந்த டயத்தில் வரலாம். எந்த நாளும் வரலாம், எந்த கிழமையும் வரலாம். அதுக்கு ஒரு நேரமோ காலமோ தேதியோ எதுவுமே கிடையாது. எப்போ வேணாலும் வரலாம், செஞ்சுக்கிட்டு போகலாம். காலையில் 6 மணிலேருந்து வர ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கான பக்தர்கள்லாம் வெளியிலேருந்து வர்றவங்களாம் 6 மணிக்கே வந்துடுறாங்க. இரவு நடுவால் 12 மணிக்கு அல்லது 1 மணிக்கு கூட்டம் இருக்கிறத பொறுத்து நடை சாத்திடுவாங்க. சாயங்காலம் 4:30 மணிக்கு தான் அப்புறம் திறக்கிறாங்க. அதுலேருந்து 8 மணி வரையிலும் அர்த்தசாமம் முடிகிற வரையிலும் வந்துக்கிட்டு இருப்பாங்க, செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் எந்த நேரம் வரணுங்கிறதுக்கு அர்ச்சகர்கிட்டே நேரடியாக நீங்கள் பேசிக்கலாம். தகவல் வேணும்னு நினைக்கிற நீங்கள் இந்த இதில் கமெண்ட் போடுங்க. என்னுடைய இந்த சேனல்லே கமெண்ட் போட்டிங்கனாக்கா நான் அவர்கிட்ட கேட்டு இந்த வீடியோவில் போட்டுருங்க. அர்ச்சகரோட நம்பரை கேட்டு வாங்கி தரேன். நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கிட்டு போகலாம். கவலை இல்லாமல் இருக்கலாம், மன திருப்தி அடையலாம். கட்டாயம் நீங்கள் இப்போலேருந்து இதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நன்றி.